நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி 40 நாட்கள் உபவாச ஜெபம் நம்மத்திலே நடைபெறி வருகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இங்கே அந்த ஜெபம் நடந்து வருகிறது. மாத்திரமல்ல, இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 20வது வசனம், 21, 22, 23 வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23வது வசனத்தை வாசிக்கலாமா நாம் எல்லாரும்? அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தியை அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்திலே தம்மோடு கூட இருந்த சீஷர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தை இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். வசனம் 20 இந்த வார்த்தை யாரை நோக்கி சொல்லப்பட்டது? 20வது வசனத்திலே தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து அவர் சொன்னது. சில வேளைகளில் நம்ம பைபிளில் பார்த்தோம்னா ஒரு தனி நபரை பார்த்து அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்கள்ட்ட தனியாக சில காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். சில நேரத்தில் 2 பேராக இருப்பாங்க, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சில காரியங்களை சொல்லுவார். சில வேளைகளில் 3 பேர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு சில காரியத்தை சொல்லுவார். சில நேரத்தில் பெரும் கூட்டமாக ஜனங்கள் இருப்பாங்க, அவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களை பார்த்து சில காரியத்தை சொல்லுவார். சில நேரத்தில் ஒரு பட்டணத்துக்கு முன்னாடி போய் நின்று ஒரு உயரமான இடத்தில் நின்று அந்த பட்டணத்தை பார்த்து முழு ஊருக்கும் சில காரியத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம பைபிளில் நம்ம பார்க்கலாம், தனித்தனி விதங்களில் நம்ம பார்க்க முடியும். பொதுவாக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, நான் சொன்ன வசனங்கள்லாம் அதில் போட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் ஒரு தனியாக ஒரு நபரை பார்த்து பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு சொல்கிற வார்த்தை அங்கே போட்டிருக்கு. யார் அந்த அம்மா? அந்த அம்மாட்ட இப்படி சொல்லுவார், மார்த்தாலே. இந்த வார்த்தை பல ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, ஒரே ஒரு நபருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ரெண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வந்தோம்னா 4:18 பார்த்தோம்னா அங்கே போட்டிருக்கு, பேதுருவையும் அந்திரேயாவையும் 2 பேரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சிமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்த போது அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்றாரு, என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். மலைப்பிரசங்கத்தை நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா திரளான கூட்ட ஜனங்கள் அங்கே நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒட்டுமொத்தமாக சில காரியத்தை சொல்லுவார். அந்த 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் போட்டிருக்கு, அவர் திரளான ஜனங்களை கண்டு அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஒரு பட்டணத்தை பார்த்து அப்படி பேசுவார். அந்த பட்டணம் என்னது? எருசலேமை பார்த்து அந்த பேரை சொல்லி, அந்த ஊர் பேரை சொல்லியே இப்படி சொல்லுவார், எருசலேமே எருசலேமே அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்துக்குரிய செய்தியை சொல்லுவதை நாம் பார்க்குறோம். அதே போலவே 10ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 35ஆம் வசனத்தில் 10:35 நம்ம 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா அங்கே பட்டணத்தை பார்த்து சொல்றதெல்லாம் இருக்கும். கொரோசினே அப்படின்னு சொல்லி, பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே என்று சொல்லி பட்டணங்களை பார்த்து பேசுறதையும் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். எனவே
தனி மனுஷனை பார்த்து பேசினார், 2 பேரை பார்த்து பேசுறாரு, திரளான கூட்ட ஜனங்களை பார்த்து பேசுறாரு, பட்டணத்தை பார்த்து பேசுறாரு. இந்த இடத்துல நாம சொல்றது யாரை நோக்கி பேசுகிற வார்த்தை? அது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னது. வசனம் 20 நம்ம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை பின்பற்றி வருகிறவர்களுக்கு, அவங்கள பார்த்து முதல்ல சொல்லிட்டு கீழே பார்த்தோம்னா 7 விதமான வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை அன்றைக்கு அவர்களுக்கு ஒவ்வொன்றா வரிசையா சொல்லுவதை பார்க்கலாம். வசனம் 20 இப்படி சொல்லுவாரு, என் சீஷர்களை பார்த்து அப்படின்னு அவங்கள நோக்கி பார்த்துட்டு இப்படி சொல்லுவாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் உடையது. 1. 2வது 21ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க பசியா இருந்தீங்க, இப்பொழுது திருப்தி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லுவார். 3வதாக சொல்லுவாரு, இதுவரைக்கும் நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்கள், 21ஆம் வசனத்திலே, இப்பொழுது நீங்கள் நகைப்பீர்கள். 23வது வசனத்திலே, இதுவரையிலும் நீங்கள் துக்கத்தோடு கூட இருந்தீர்கள், இனி சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுவார். 23வது வசனத்திலே, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் என்ற அர்த்தத்திலே அந்த சொல்லப்பட்ட வார்த்தை தான் களிகூறுவீர்கள் என்று சொல்லி 23வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார். 23வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே 7வதாக பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 1, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. 2வதாக நீங்கள் திருப்தி அடைந்து இருப்பீர்கள். 3வதாக நகைப்பீர்கள். 4வதாக சந்தோஷப்படுவீர்கள். 5வதாக களிகூறுவீர்கள். 6வதாக பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். 7வதாக பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கியவான்கள் என்று சொல் இந்த நாம படிச்ச இந்த பகுதியிலே 4 முறை பாக்கியவான்கள் என்ற சொல் வருகிறதை நாம வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று வாக்குத்தத்தம் சொல்லுவதை இந்த பகுதியிலே படிக்கிறோம். யாருக்கான வாக்குத்தத்தம்? இந்த 7 வாக்குத்தத்தம் சொல்லுங்க. அவருடைய சீஷர்களுக்கு. சீஷன் என்பவன் யார்? குருவை உடையவன் தான் சீஷன். குரு அவனுக்கு இருக்கணும், அவன் தான் சீஷன். பொதுவாக யார் மாணவன்? அவனுக்கு ஒரு வாத்தியார் இருக்கணும். அவனுக்கு அந்த வாத்தியார்கிட்ட போய் படிக்கிறவங்களுக்கு தான் என்ன பேரு? மாணவர்கள். யார் மன்னன்? அவனுக்கு கீழே என்ன இருக்கணும்? ஜனங்கள் இருக்கணும், மக்கள் இருக்கணும். அவர்களுக்கு மேலே உள்ள அவருக்கு பேரு தான் மன்னன். யார் மேய்ப்பன்? அவனுக்கு கீழே என்ன இருக்கணும்? ஆடுகள் இருக்கணும். யார் தலைவன்? அவனுக்கு கீழே தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கணும். அதே போலதான் யார் சீஷன் அப்படின்னா, குருவை உடையவனே சீஷன். குருவை உடையவன் அல்லது குருவை பின்பற்றுகிறவனே சீஷன். நீங்களும் நானும் இயேசுவை மாதிரியாக வைத்து அவரை பின்பற்றி வருகிற சீஷர்கள் நாங்கள். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பார். அந்த அதிகாரத்திலே லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே, யார் எனக்கு சீஷன்? 33வது வசனத்திலே, யார் எனக்கு சீஷன்? உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உங்களில் யாராவது ஒருத்தன் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 27ஆம் வசனத்திலே இயேசு சொல்வார், அதே அதிகாரத்திலே, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்பதாக எருசலேமுக்கு போயிருந்தப்ப அங்கே உள்ள வீதியில், அது ஒரு பெரிய பட்டணம், இயேசு சிலுவையை சுமந்து கொண்ட அந்த வீதியெல்லாம், அந்த பாதையெல்லாம்
இருக்கு. இங்கே இயேசு ஒரு அந்த கொல்கதா மலைக்கு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் நடந்து போன அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போன தெருக்கள்லாம் இருக்கு. அந்த தெருவில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இப்போ நம்ம சபையில் இருக்கிற இந்த மக்கள் இவ்வளவு கூட்டம் அப்படியே கூட்டமாக சேர்ந்து ஒரே ஒருத்தர் முன்னாடி சிலுவையை தூக்கிட்டு போவார், அவருக்கு பின்னாடி இருக்கவங்கெல்லாம் கூட்டமாக பின்னாடி போவாங்க. நம்ம ஊரில் அக்கின் சட்டி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சொந்த பந்தமெல்லாம் பின்னாடி போகிறாங்கல்ல, அதை மாதிரி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவையை ஒரு ஆள் தூக்கிட்டு போவார், பின்னாடி அவங்க குடும்பம் பூரா அல்லது அவங்க சொந்த பந்தம் பூரா பின்னாடி போவாங்க. இது அவங்க உள்ள நேர்த்தி கடை போட்டது போல, அவங்க பொருத்தனை பண்ணது போல. இந்த வசனத்தை தப்பாக அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி போட்டிருக்கு? ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்படின்னு போட்டிருக்குல்ல. உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சிலுவையை செஞ்சு நம்மளும் தூக்கிட்டு போகணும் போல அப்படின்னு அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. சிலுவையை தூக்கிட்டு போகிறது ஈஸி, ஒரே நாளில் போய் இங்கேருந்து அங்கே தூக்கி போட்டு போயிடலாம். ஆனால் இதனுடைய உண்மையான ஆவிக்குரிய கருத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக ஆண்டவரை போல எல்லாவற்றையும் சகித்து சுமந்து பொறுத்து நம்முடைய இறுதி காலம் வரையிலேயும் நம்முடைய ஜீவ காலம் எல்லாம் நாம இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சகித்து போறோம் அல்லவா, அதுதான் உண்மையான சிலுவை. அதுதான் உண்மையான சிலுவை. அது பொதுவாக நான் சொன்னது போல சவுல் ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்டது, அதுக்காக அவன் எடுத்த பிரயாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பிரயாசமும் படலை, அதுக்காக அவன் ஆசைப்படலை, அதுக்காக அவன் பிரயாசப்படலை. சவுல் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு பிரயாசத்தையும் எடுக்கலை. அதுக்கு மாறாக அவங்க அப்பா ஒரு வேலை சொன்னாரு, அந்த வேலையை செய்யும்படி அவன் போறான். அப்பாவுடைய கழுதைகள் காணாம போனதை தேடும்படியா போறான். அப்படி போனவனுக்கு தேசத்துக்கு ராஜாவா இருக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போய் இப்பொழுது உன்னை தேடி வருகிற இந்த கீசின் குமாரனாகிய சவுலை தேசத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி சாமுவேல் அவனை கண்டு அவனுக்கு ராஜ அபிஷேகத்தை செய்வான். செஞ்சதுக்கு பின்னாடி இவன் விரும்பினதுனால அல்ல, தேவனுடைய திட்டப்படி அவன் ராஜாவாயிருவான். ஆனால் அவன் ராஜாவானதை தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அவன் ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அவனை பத்தி வித்தியாசமா பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேச ஆரம்பித்த போது இவன் எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து எல்லாத்தையும் தன்னுடைய அவங்க சொன்னது சொல்லாதது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு, பைபிள்ல போட்டிருக்கு, காது கேட்காதவன் மாதிரி இருந்தானா. இதுதான் சிலுவையை சுமக்கிறது. சில வேளைகளில் உங்களுக்கு விரோதமா யாராவது ஒன்றை பேசும்போது, உங்களுக்கு விரோதமா யாராவது ஒன்றை சொல்லும் போது சுருக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம அவருக்கு சீஷனா இருக்க முடியாது. அவருக்கு சீஷனாக இருக்க முடியாது. இருக்க வேண்டும் என்று விரும்பினால் சவுல் மாதிரி நம்ம இருக்கணும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனமான்னு பாருங்க. 27வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா, ஜனங்கள் அவனுக்கு விரோதமா பேசினாங்க. எப்படி பேசினாங்க? இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். ராஜாவா இருக்கிறவன் எப்படி இருந்தான்மா? ராஜாவா இருக்கிறவன் இப்படிதான் இருக்கணுமா? பொதுவாக பாருங்கள், நம்ம நாட்டில் பெரிய கட்சிகள்னு சில கட்சிகள்லாம் இருக்கு. ஒரு கட்சிக்காரங்க இன்னொரு கட்சிக்காரங்களை அப்படிதான் பேசுறாங்க. ஜெயலலிதாவை பேசாத பேச்சா, கருணாநிதியை பேசாத பேச்சா, இப்படிலாம் பேசுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருந்தாலும் அவங்க வாட்டுக்கு அமைதியா இருக்காங்க பாருங்க. அவங்க வாட்டுக்கு பேசுறவங்க பேசட்டும் அப்படின்னு தானே அவங்கெல்லாம் இருந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. நாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது,
வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு சீஷனா இருக்கணும்னா அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இயேசு இப்படி விரும்புறாரு. ஒருவேளை நீ என்னை உண்மையாய் பின்பற்றி வருகிற சீசியா இருந்தா என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்வார் அல்லவா, 10:27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அது மாத்திரமல்ல அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. சீஷன் என்பவன் அவரை பின்பற்றி வருகிறவன். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனத்தில் பாடுவோம், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. நாம் ஆண்டவருடைய சீஷர்களாக இருந்தால்தான் இந்த 7 வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க செய்வார். நாம் அவருடைய உண்மையான 7 சீஷர்களாக இருந்தோமானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 7 ஆசீர்வாதங்கள் அல்லது வாக்குத்தத்தங்கள் அவருடைய சீஷர்களுக்கு நிச்சயமாய் அது பலிக்கும். ஒருவன் தன்னை சீஷனாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் அவன் எல்லா சூழ்நிலையிலையும் அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா நேரத்திலையும் அவரை நாம பின்பற்றணும். எல்லா சூழ்நிலைகளிலையும் அவர் எப்படி இருந்தாரோ அவரை போல வாழணும் என்று ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். இயேசுவை போல தியாகம், இயேசுவை போல மன்னித்தல், இயேசுவை போல பரிசுத்தம், இயேசுவை போல ஜீவியம், இவைகள் எல்லாம் ஒருவன் அடைய விரும்பினால் ஆண்டவரை அதிகமாக நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து அவரை போல வாழ்வதற்கு ஒருவன் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தால் அவனே இயேசுவின் சீஷன் என்று சொல்லுவதற்கு பொருத்தமானவன், தகுதியானவன். அவரை அதிகமாய் நாம நோக்கி பார்க்க தான் அவரை போல மாறுவோம். நாம அவரை போல நாம் மாற வேண்டுமானால் இன்னுமாய் அவரை நோக்கி பார்க்கணும். பைபிளில் போட்டிருக்கு, ஒருவன் எனக்கு சீஷனா இருந்தா என் சத்தத்தை அவன் கவனிக்கணும், என் பேச்சை அவன் கவனிக்கணும். அப்படிதான் யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய சீஷர்களாக இருப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்துக்கும் உடன் சுதந்திரவாளிகளாய் நாம இருப்போம். இப்படி வாழ்வதற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்திருந்தால் கீழ்கண்ட 7 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் உரியதாக மாறும். அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். என்ன ஆசீர்வாதம் அது? லூக்கா 6ஆம் அதிகாரம் மீண்டுமாக நாம் அந்த 20ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவருடைய ராஜ்யத்தில் உனக்கு பங்கு உண்டு. அவருடைய ராஜ்யத்தில் உனக்கு பங்கு உண்டு. இனி திருப்தி அடைவாய், இனி நகைப்பாய், இனி சந்தோஷப்படுவாய், இனி களி கூறுவாய், இனி பரலோகத்திலே உனக்கு பலன் மிகுதியா இருக்கும், நிறைவாக நீ பாக்கியவானாய் இருப்பாய். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவருடைய பிள்ளையாக நீ மாறிவிடு. சொத்துல பங்கு வேணுமானால் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த சொத்துல பங்கு கிடைக்கும். ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை வாக்கு பண்ணுகிறார். இந்த ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்று நாம் விரும்பினால் ஒன்று அவருடைய பிள்ளையா முழுமையா நம்ம மாறிடணும். அதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அதற்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்திருந்தால் அவருடைய ராஜ்யத்துக்கும் நாம் சொந்தக்காரர்களாய் நாம் மாறுவோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யார் ஒருவன் தேவனுடைய புத்திரன் அல்லது பிள்ளையாய் இருக்கிறானோ அவனுக்கு தான் அவருடைய ராஜ்யத்திலே சுதந்திரம் கிடைக்கும். அவருடைய ராஜ்யத்திலே சுதந்திரம் கிடைக்க வேண்டுமானால் அவருடைய புத்திரராய் மாற வேண்டும்.
அவருடைய பிள்ளைகளாய் நாம மாறணும். நீங்க இருக்கிற ஸ்தானத்திலே உங்களை நீங்களே எண்ணி பாருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறீங்களா? யாருக்கு சுதந்திரம் கிடைக்கும்? யாருக்கு சொத்துல பங்கு கிடைக்கும்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இந்த பிள்ளை என்கிற பாக்கியத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபையா கொடுத்திருக்கிறார். யாரும் இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாத ஒன்றை ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்கிறார். எப்படி? யோவான் 1 அதிகாரம் 12 படிக்கிறோம் அல்லவா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். யாருக்கெல்லாம் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு? அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு, அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை. இப்பொழுது 1 யோவான் 3 அதிகாரம் 1 பாருங்க. 1 யோவான் 3 அதிகாரம் 1 பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நம்மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆண்டவர் எங்கேயோ தூரமாய் வாழ்ந்த நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்து நம்மை நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி எந்த ஸ்தானத்தை நம்ம கொடுத்திருக்காராம்? அவருடைய பிள்ளை என்று சொல்லத்தக்க ஸ்தானத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். இது நம்ம விரும்புறதுனால அல்ல, அவருடைய கிருபையினாலே அதை நாம பெற்றிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று நீங்க பாருங்க. ஆண்டவர் நம்மை எங்கோ தூரமாய் நம்மை வைக்கவில்லை, அவருடைய பிள்ளையாக இருக்கும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ரோமர் 8 அதிகாரம் 15 பாருங்க. ரோமர் 8 அதிகாரம் 15 பாருங்க. எவர்கள் தேவனுடைய 14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அல்லது புத்திரராய் புத்திரிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது 15 இப்படி போட்டிருக்கு, அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம பெற்றிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நாம பெற்றிருக்கிறோம். இந்த ஸ்தானத்தில் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை கண்டு தூரமாக ஓடி போய் எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாளை போல் நம்ம இருக்கக்கூடாது. அவரை நோக்கி பார்த்து பக்கத்தில் வந்து அன்போடு பேசுகிற ஸ்தானத்தில் நாம் எப்போதுமே இருக்கணும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? 8:17 பாருங்க. ரோமர் 8:17 பார்க்கிறோம். நாம் பிள்ளைகள் ஆனால் நிச்சயமா நாம் யாரா இருப்போம்? இந்த ராஜ்யத்திலே பங்கு பெறுகிற பாக்கியத்தை உடையவங்களா இருப்போம். அதனாலதான் அங்க சுதந்திரர் அப்படின்னு போட்டிருக்கு. நாம் பிள்ளைகளானால் நாம நிச்சயமா எப்படி இருப்போம்? இந்த உலகத்தில் நாம் வாழும் போதே ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை விட்டு ஒரு நாள் நம்ம விலகிடக்கூடாது. அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை விட்டு ஒரு நாள் நம்ம ஒதுங்கிடக்கூடாது. அவருடைய பிள்ளையாக எப்போதுமே நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாய் நாம சுதந்திரத்துக்கு பாத்திரவான்களாக இருப்போம். நிச்சயமா அப்படி இருப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரத்திலே 34 வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் வெவ்வேறாக பிரிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்தை குறித்து நம்ம படிக்கிறோம் அல்லவா? வெவ்வேறாக பிரிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்தை குறித்து பார்க்கிறோம் அல்லவா? வெள்ளாடுகளை தன்னுடைய இடது பக்கத்திலேயும் செம்மறியாடுகளை தன்னுடைய வலது பக்கத்திலேயும் அவர் நிறுத்துறாரு. இப்ப வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து இப்படி சொல்றாரு. வசனம் 34 25 34 நம்ம படிக்கிறோம். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கொண்டு
உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு ஆண்டவர் இதை சொல்றாரு? இதை யாருக்கு சொல்றாரு பாத்தீங்களா? எல்லாருக்கும் அல்ல. வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த பாக்கியத்தை யாரு கொடுக்கிறார்னா, இந்த உலகத்தில் வாழும்போதே நீ அவருடைய பிள்ளையா வாழணும், அவருடைய பிள்ளையா வாழணும். என்றாவது ஒரு நாள் வாழ போறது அல்ல, தினந்தோறும் அவருடைய பிள்ளையா இருக்கணும். அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே நாம் இருந்தால், பைபிளில் போட்டிருக்கு, அந்த ராஜ்யத்திலே நீங்கள் சுதந்திரவாளிகளாய் நிச்சயமா மாறுவீங்க. நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் அதுதான். நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களிலேயே மேலான வாக்குத்தத்தம் அந்த ராஜ்யத்தை நமக்கு தருவதுதான். யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? யோவான் 2:25 நம்ம படிக்கிறோம் அல்லவா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் யாரும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியாது, அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நம்ம படிக்கிறோம். எனவே இந்த வாக்குத்தத்தம் மேலான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் அவருடைய பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தம். எனவே நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற அனுதினமும் அவருடைய பிள்ளையா வாழ்ந்தால் நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்துக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகளாய் நிச்சயமாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 2வது வாக்குத்தத்தம் அங்கே 21வது வசனத்தில் போட்டிருக்கு. லூக்கா 6:21 நம்ம படிக்கிறோம், இனி திருப்தி அடைவீர்கள். 6:21 பார்க்கிறோம், இனி நீங்கள் திருப்தி அடைவீர்கள். உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 6:6 பவுல் இப்படி சொல்லுவார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அவைகள்லாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஒரு ஆதாயம். போதும் என்கிற மனம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கணம் பெற்ற ஒரு மனிதன், பரம்பரையா பெரிய கோடீஸ்வரங்க, ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தவர், ஒரு முக்கியமான பதவியில் இருந்தவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தன்னுடைய பிறந்த நாளை சென்னையில் டெல்லியில் உள்ள சிறைச்சாலையில் கொண்டாடுறாரு, ஜெயிலில் கொண்டாடுறாரு. அவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். அவர் பதவியில் இருந்த நேரத்தில் சில கோடி ரூபாய்க்கு ஏதோ ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு அவர் மேலே கேஸ் போட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டு அவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அவருக்கு பல ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கு, பரம்பரையா. இந்த அவர் மேலே குற்றஞ்சாட்டி இருக்கிற இந்த சில கோடிகள் அவருக்கு பெருசே கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த தப்பை அவர் செஞ்சிருக்காருன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தனக்கு இருக்கிற பல ஆயிரம் கோடியில் அந்த ஆளு திருப்தி இல்லாமத்தான் அதை செஞ்சிருக்காரு. தனக்கு இத்தனை கோடி ரூபா இருக்கு, பல செல்வங்கள் இருக்கு, சிங்கப்பூரில் பல அடுக்கு மாளிகைலாம் அவருக்கு இருக்கு. பார்த்தா அவங்க அவர் பேரை சொல்லுவாங்க, இது அவருடையது, உங்கள் ஊருக்காரருடையது அந்த கட்டடம்லாம் அப்படின்வாங்க. அவர் மாத்திரமல்ல, அவங்க தாத்தா, அவங்களுடைய அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பூரா பெருங்கோடீஸ்வரங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர் சில கோடி ரூபா ஊழல் பண்ணதுக்காக போய் பிறந்த நாளை போய் ஜெயிலில் இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன? தனக்கு இருக்கிற இந்த இத்தனாயிரம் கோடி ரூபாயில் அந்த ஆளுக்கு திருப்தி இல்லாமல் ஒரு சில கோடிகளுக்காக இப்போ போய் எங்கே போயிருக்காரு?
செயலில் போயிருக்காரு. இந்த மனுஷன் தனக்கு இருக்கிற சொத்துல திருப்தி படுறாரான்னு பார்த்தீங்களா? தனக்கு இருக்கிற இத்தனை 1000 கோடி சொத்து இருக்கே, இது போதும் இருந்தாலும் நினைச்சிருந்தாருன்னா இதை செஞ்சுட்டு போய் ஜெயிலில் இருப்பாரா? நிச்சயம் அவர் இருக்க மாட்டார். மனிதன் திருப்தி இல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்கான். மனிதன் போதும் என்ற மனம் இல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்கான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கொஞ்சம் இருந்தாலும் நாம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? ரொம்ப திருப்தியா இருக்கணும். எத்தனை பேருடைய வாழ்வு திருப்தியா இருக்கா உங்களுக்கு? எரேமியா 31:4 ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை போட்டிருக்கு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால், அப்படித்தானே போட்டிருக்கு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் அவங்க எப்படி இருப்பாங்களா? திருப்தியா இருப்பாங்க. 31:4 பார்க்கிறோம். வாசிங்க அந்த வசனம். அது வரேன், எடுத்துட்டீங்களா? எரேமியா வாசிங்க. 14 31:14 என் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால். எத்தனை பேர் இந்த வசனம் நீங்களா பார்த்து சொல்லணும்? உங்க வாழ்க்கையில எத்தனை பேர்கிட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்லணும். என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். இந்த உலக மனுஷன் பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற எதுலையுமே அவன் திருப்தி அடைய மாட்டேங்கிறான். மனைவி மேல திருப்தி இல்லை, பிள்ளைகள் மேல திருப்தி இல்லை, கணவர் மேல திருப்தி இல்லை, உடன் பிறந்தவங்க மேல, பெற்றோர் மேல, யார் மேலேயும் திருப்தி கிடையாது. தனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் வருமானம் அதுலேயும் திருப்தி கிடையாது. உடன் பிறந்தவங்களோட எதுலையும் மேலே அவங்க சந்தோஷம் கிடையாது. அப்படியே வாழ்ந்துட்டு போறவங்களும் இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு போறாங்க அவங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நமக்கு இருக்கோ இல்லையோ, நாம் கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா இருக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல ஆண்டவர் செய்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் எண்ணி, ஆண்டவரே நீர் இதை எனக்கு செய்தீரே ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 103 சங்கீதம் 4 வசனத்திலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? 103:5 நம்ம படிக்கிறோம் அல்லவா? 5 நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், அப்படிதான் போட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்தான எல்லா காரியத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம். ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிற நாம், ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிற நாம், ஆண்டவர் நமக்கு செய்த சின்ன காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். இந்த ஊருக்கு வரும்போது ஒரு பழைய சைக்கிள் ஒன்று வச்சுருந்தேன். இந்த ஊருக்கு வரும்போது ஒரு பழைய சைக்கிள், அந்த சைக்கிளில் தான் ஊழியத்துக்கு போவேன். அது ஒரு பழைய சைக்கிள் என்று சொல்லி ஒருபோதும் நான் ஒரு மாதிரி முறுமுறுத்ததெல்லாம் இல்லை, அதை வச்சுட்டு தான் போவேன். ஒரு நாள் இரவில் பாஸ்டர், நம்முடைய தலைமை பாஸ்டர் மொட்டை மலையில் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். கொஞ்சம் பேரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதில் அம்மா, நம்ம ராசாத்தியுடைய பாட்டி, அவங்களும் அன்னைக்கு தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அந்த மொட்டை மலையில் போய் ராத்திரியில் ஜெபக்கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே போய் ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம். அப்படி வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு திரும்ப கட்டுறதுக்கு சேலையை கொண்டு வர மறந்துட்டாங்க. அதை அங்கே வந்து தான் சொல்கிறாங்க. உடனே எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, அம்மா இந்த மாதிரி சேலை எடுத்துகிட்டு வர வந்துட்டாங்க, நீங்கள் போய் வீட்டில் ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்துடுங்க, அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கட்டணுன்னு எடுத்தோன்னு கொடுக்கணும்னு. நான் ரிட்டன் ஆகி அந்த சைக்கிளில் அங்கே மொட்டைமலையிலேருந்து நைட்டில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த சேலையை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அந்த செயின் கலண்டுக்கிட்டே இருக்குது. 4 வட்டம் 5 வட்டம் இந்த ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நைட்டில், அந்த மொட்டைமலைக்கு போகிற ரோட்டில்.
நான் போகிற வரைக்கும் அங்கே எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அது நடந்தது. பாஸ்டர் கேட்குறாரு, என்ன இவ்வளோ லேட்டாகி போச்சு இப்போ எடுத்துகிட்டு வர்றதுக்கு? ஏன்னா அவர் இங்கே முடிச்சுட்டு ஊருக்கு போகணும், நைட்டு ஊருக்கு போனவர். இப்படி தான் சைக்கிள் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து கொஞ்ச நாளில் ஆண்டவர் புது சைக்கிள் கொடுத்தாரு, அப்புறம் 2 வீலர் கொடுத்தாரு, அப்புறம் டிவிஎஸ் 50, அப்புறம் பெரிய வண்டி. அப்புறம் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள திருப்தியாக சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த சின்ன வீட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த இந்த ஒரு சின்ன வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு செய்த இந்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி தெரியுமா இருக்கணுமா? 64ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருப்போர், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் அவங்க எப்படி இருப்பாங்களாம்? திருப்தியாக அவங்க இருப்பாங்க. இப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கு போதும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகள் எத்தனை பேர் போதும் நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் போதும் நினைக்கிறீங்களா? அதுல திருப்தியா இருக்கீங்களா? ஆண்டவருக்கு நீங்க அதுக்காக நன்றி சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின எல்லா காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்றால் பைபிளில் போட்டிருக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. அது ஹல்லேலூயா, திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை அது. அதை தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். உலக ஜனங்களுக்கு அந்த திருப்தி இருக்கவே இருக்காது. அப்படி இருந்திருந்தா நான் சொன்னது மாதிரி பெருங்கோடீஸ்வரனாகிய அவர் இந்த சின்ன காரியத்துக்காக போய் ஜெயிலுக்கு போவாரா இருந்தாலும்? காரணம் என்ன? அவருக்கு பெருசா இருந்தாலும் அதுல அந்த மனுஷனுக்கு திருப்தி இல்லாதனால தான். ஆனால் நீங்களும் நான் அப்படி அல்ல. நமக்கு இல்லாம இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே நாம் எப்படி இருக்கோம்? சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு என்ன சார் 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா சம்பளம் வந்துடும் அப்படின்றாரு. நம்மளை கண்டோன்னா அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. அப்படிதான் அவங்க சிலர் நினைக்கிறாங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க. இவருக்கு என்ன குறை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் பேசுவாங்க. உண்மையிலே அப்படித்தான் இருக்கணும். நம்மளை பார்த்தோன்னே இப்படித்தான் நினைக்கணும் ஜனங்கள். அப்படிதான் நீங்க இருக்கணும். அப்படிதான். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் பேரை இருக்காரு, அவர் ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னாரு, பாஸ்டர், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க. சொன்னவர் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு அரசியலில் உள்ளவர், பெரிய பணக்காரர், பல பிஸ்னஸும் பண்றவர். ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னாரு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பாஸ்டர் நல்லா சந்தோஷமா இருக்காரு, ஆனா என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு அவரா சொன்னாரு. அப்புறமா ஒன்று கண்டுபிடிச்சேன், எதுக்கு பாஸ்டர் இப்படி இருக்காரு, ஏன் நம்மளால் அப்படி இருக்க முடியல? அவர் சொன்னாரு, பாஸ்டர் இருக்கிறத வச்சுக்கிட்டு போதும்னு நினைக்கிறாரு, நான் இருக்கிறத வச்சுட்டு எப்படா பறக்கிறதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ட்டு அவரா சொல்றாரு. நம்மளை கண்டோன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க? பாஸ்டர் எப்படி இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையில நம்ம அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய ஆலயத்தை திறந்து வச்ச பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் ஐயா சென்னையில் ஊழியம் பண்ணார். அதே போல் நம்முடைய தலைமை பாஸ்டர், இவங்களெல்லாம் நேராக போய் பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அவங்கள பார்த்தாலே, ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. போய் பார்த்து ஒரு சில நிமிஷங்கள் பேசினாலே நமக்கு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்துடும். காரணம் என்னவென்றால் அந்த தெய்வீகம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான், அந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான். உங்கள்கிட்ட இருக்கிற திருப்தியை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களை சேர்ந்த மற்ற மக்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நிச்சயமாக மாற்றுவார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தால் எப்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியா, திருப்தியா அப்படி இருப்பீங்க. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 3வது காரியம் அங்கே போட்டிருக்கு, இனி நீங்கள் நகைப்பீர்கள். நகைப்பு என்பது வெளியே தெரிவது, உதட்டில் சிரிப்பு. இந்த நகைப்பு என்பது எப்பொழுது வரும் அப்படின்னு சொன்னா 126ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் போட்டிருக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளை என்னுடைய முகத்தில் எப்போ சிரிப்பு வரும்? 126:1 பார்க்கிறோம் அல்லவா? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல
இருந்தோம். 2வது வசனத்திலே, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 26:1 பார்க்கிறோம், கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பும் போது. சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடைபெறும்? உன் வாய் நகைப்பினால் நிறையும், உன் நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறையும். பெரும்பாலான வாழ்க்கையை கண்ணீரிலேயும் வேதனையிலேயும் கடத்தினவள் சாராள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருமணம் முடிச்சு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கி இல்லாதனாலே பெரும்பாலும் தொடர்ந்து கண்ணீரிலையும் வேதனையிலையும் இருந்தால் நாம் எல்லாருக்குமே தெரியும். பைபிளில் நம்ம பார்த்தோம்னா குறிப்பாக ஒரு 6 பெண்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய முன் வாழ்வு ஆசீர்வாதமா சந்தோஷமா இல்லை, ஆசீர்வாதமா இல்லை, மகிழ்ச்சியா இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருந்ததா பைபிளில் நம்ம பார்க்கலாம். அதில் முதன்மையா இருக்கிறது தான் சாராள். ஆனால் ஒரு நாள் இந்த சாராளை ஆண்டவர் நகைக்க பண்ணினார். சாராளை ஒரு நாள் ஆண்டவர் சிரிக்க பண்ணினார். எப்பொழுது? 26ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அல்லவா? 21:6 நம்ம வாசிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள், தேவன் என்னை இப்பொழுது நகைக்க பண்ணினார். என்னோடு கூட இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க? நகைப்பார்கள். எப்பொழுது? பல ஆண்டுகள் கழித்து, பல ஆண்டுகளாக எதிர்பார்த்தது ஒன்று நடக்கும்போது ஆண்டவர் அந்த மகளை நகைக்க பண்ணினார் என்று அவளே சொல்லுவதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளையாய் நீ வாழ்ந்தேனா, ஒருவேளை துக்கத்தோடு வேதனையோடு ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையை கடத்துகிற ஒரு ஆளாக இருந்தா, சாராளை நகைக்க பண்ணின ஆண்டவர் உனக்கும் கிருபை பாராட்டி இரக்கம் பாராட்டி உன் முகத்தில் சிரிப்பை ஆண்டவர் வரவழைப்பார். நீ ஆண்டோடைய பிள்ளையாய் தேவனை நம்புகிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தா ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுவார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி சொல்றார் அல்லவா? இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிற நீங்கள் இனி, அப்படிதான் சொன்னார், இனி நீங்கள் நகைப்பீர்கள். நாம் தேவனுடைய சித்தப்படி நாம தேவனுடைய ஜனங்களாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பது என்பது நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தம் அது. எனவே உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்தி நகைக்க செய்வது உன்னை குறித்ததான தேவனுடைய திட்டம். ராஜ்யம் உன்னுடையது, இனி திருப்தி அடைவாய், இனி நகைப்பாய், 4வதாக இனி சந்தோஷப்படுவாய். 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், சந்தோஷப்படுவாய். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன் என்று தேவன் பேரிலே நம்பிக்கையுள்ளவர்கள் தேவனை சார்ந்து கொண்டு கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் அவர்கள் இருப்பார்கள். பிலிப்பியர் நிருபம் 4:4, 1 தெசலோனிக்கேயர் 5:16 இந்த 2 இடத்துலையும் ஒரே வசனம் போட்டிருக்கு. பிலிப்பியர் 4:4, 1 தெசலோனிக்கேயர் 5:16 இந்த 2 இடத்துலையும் ஒரே வசனம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா இருங்க. உங்களுடைய ஜீவியம் அப்படிப்பட்டதாய் அமையட்டும், உங்கள் ஜீவியம் அப்படிப்பட்டதாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள்ளே எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமாய் இருக்க ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது. சீஷர்களை நம்ம பார்த்தோம்னா 13ஆம் அதிகாரம் வசனம் 52 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் போட்டிருக்கு. அவர்கள் வாழ்க்கையில கல்லெறியப்பட்டு துரத்தப்பட்டு இல்லாமையுள்ள சூழ்நிலைகள் இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் உடையவங்களா இருந்தாலும் பைபிள்ல சொல்லியிருக்கு, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்து அவர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் எப்போதும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்போதும் எப்படி இருக்க கற்றுக்கொள்ளணும்? சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் இந்த உலகத்தினர்
இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்கள பார்த்து மற்றவங்க என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறது மாதிரியே தங்களுடைய முகத்தை வச்சுக்கிடுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோது அப்படி என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. சங்கீதம் 4 சங்கீதம் 7 வசனத்தில் போட்டிருக்கல்லவா, 4:7 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. அவர்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பாங்க, தானியமும் திராட்சரசமும் இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் நீர் என் கூட இருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. நீங்க என் கூட இருப்பது பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. நம்ம ஆண்டவரை அப்படிதான் என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். சில நேரத்தில் 2-3 முறை அப்படி நடந்திருக்கு. ஒரு நாள் அந்த கதவு ஓரத்தில் ஒரு டேபிளில் போட்டு உட்காந்து பைபிளை படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன். நம்ம சபை விசுவாசி ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு ஒரு கவர் எடுத்து அதில் எழுதி காணிக்கை எழுதி, இதை கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ணார் பாஸ்டர் அப்படின்ட்டு அந்த காணிக்கையை கொடுத்துட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கவரில் இருக்கிறத எடுத்து பார்க்குறேன், 1 லட்சம் ரூபா காணிக்கை கொடுத்தாங்க ஒரே நேரத்தில். இப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்த, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ நினைக்கவே இல்லை 1 லட்சம் ரூபா உன் கையில் வந்துருச்சு, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அப்போ உண்மையில் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், இது ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம், நீங்கள் என் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. பணம் இருக்கும், திரும்ப போகலாம், ஆனால் நீர் என் கூட இருக்கிறீர்ல, அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி, அதுதான் எனக்கு சந்தோஷம். பைபிளில் போட்டிருக்கு சங்கீதம் 4:7 அவர்களுக்கு எப்போ சந்தோஷம் இருக்குமா, தானியமும் திராட்சரசமும் இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி அல்ல, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க எப்போதும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்கணும்னு பைபிள் போட்டிருக்கு. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நெகேமியாவை குறித்து, நெகேமியா ஜனங்கள்கிட்ட இப்படி பேசுவான், ஜனங்களை கூப்பிட்டு இப்படி பேசுவான். நெகேமியா 8:10 அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் போட்டிருக்கு, கர்த்தருக்குள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளே நீங்க பலன் அடைந்து, நீங்க மகிழ்ச்சி அடைந்து அப்படிதான் நீங்க இருப்பீங்க. இந்த பக்குவத்தை நீங்க எல்லாரும் பெற்றுக்கிறணும். கர்த்தருக்குள்ளே எப்போது நீங்க எப்படி இருக்கணும், சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். அடுத்த குறிப்பு 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, களிகூறுதல். இந்த களிகூறுதல் அப்படின்றதுக்கு ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குன்னா ஓவர்ஃப்ளோ. அப்படின்னா என்னது, நிரம்பி வழிதல். களிகூறுதலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நிரம்பி வழிதல், நிரம்புதல், நிரம்பி வழிதல். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிரம்பி வழிவது, நிரம்புவது, நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுவான் அல்லவா, என் பாத்திரம், அப்படிதானே சொல்லுவான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அப்படிதான் சொல்லுவான். நீதிமொழிகள் 3:10 நீதிமொழிகள் 3:10 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும், அப்படிதான் சொல்லுவான். அப்படிதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு வருது. உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம். இந்த சூழ்நிலை நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நிச்சயமா உண்டாகும். இதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம். வாழ்க்கை பூரா கடன் வாங்கணுமா, வாழ்க்கை பூரா வட்டி கட்டுறது தானே, வாழ்க்கை பூரா பிரச்சனை தானே? அப்படி அல்ல. ஒரு நிலைமை ஆண்டவர் மாற்றுவார், உன் சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். நீ உண்மையாக அவரை பின்பற்றி வந்தா, உண்மையாய் அவரை பின்பற்றி வந்தா, நீ 23:5 சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி சொல்லுவ. 23ஆவது வசனம் 5ஆம் வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் என்ற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கொண்டு வருவார். ஆறாவது குறிப்பு, பரலோகத்திலே பலன் மிகுதியா இருக்கும். லூக்கா 6:23. லூக்கா 6:23 பார்க்கிறோம்லவா, பரலோகத்திலே இந்த பூமியும் பலன் கொடுக்கும், பரலோகமும் உனக்கு பலன் கொடுக்கும். இந்த பூமி இம்மைக்குரிய சில பலன்களை உனக்கு கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அதுக்குரிய பலன் என்ன செய்யும், கிடைக்கும். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு பரலோகத்திலே உனக்கு பலன் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை தேடுகிற எனக்கு, ஆண்டவருக்காக கொடுக்கிற எனக்கு, ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற எனக்கு எங்கிருந்து பலன் வரும்? பரலோகத்திலிருந்து பலன் வரும். எபிரேயர் 11:6 அப்படி தானே போட்டிருக்கு. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம் அல்லவா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் அவர். அவரை தேடி வருகிற ஒருவனுக்கும் பலன் கொடுக்காம அவர் நிச்சயமா இருக்கவே மாட்டார். எனவேதான் கொலோசியர் நிருபம் 3:2 பவுல் சொல்லுவாரு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். இந்த பலனை அதிகமாய் எதிர்பார்த்தான் மோசே. எனவேதான் அரண்மனையில் இருந்தாலும் இது நிரந்தரம் அல்ல என்று அறிந்த அவன் ஒரு காரியத்துக்காக அரண்மனை விட்டு வெளியேறினான். ஏன் வெளியேறினானா, எபிரேயர் 11:26 நம்ம படிக்கிறோம் அல்லவா, 11:26 அவன் ஏன் அரண்மனையை விட்டு அந்த சொகுசான வாழ்க்கையை விட்டு வெளியேறினான்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பரலோகத்திலிருந்து எனக்கு பலன் வரும் அப்படின்னு அவன் நம்பினதுனால தான் எல்லா பொக்கிஷத்தையும் விட்டுவிட்டு அங்கிருந்து அவன் என்ன செய்தான், வெளியேறினான். மத்தேயு 6:20 போட்டிருக்கு, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எனவே நாம் எல்லாருக்கான பலன் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து. ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம், அதற்காக வாழ்கிறோம், அதற்காக ஊழியம் பண்ணுகிறோம், அதற்காக காரியங்களை செய்கிறோம். தேவன் அங்கிருந்து எனக்கு பலனை கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏழாவது குறிப்பு, பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். முதல்ல பார்க்கிறோம், அவருடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுவீர்கள். இரண்டாவது, திருப்தி அடைவீர்கள். மூன்றாவது, நகைப்பீர்கள். நான்காவது, சந்தோஷப்படுவீர்கள். ஐந்தாவது, நிரம்பி வழிகிற கலிகூறுகிற நிரம்பி வழிகிற அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஆறாவது, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஏழாவதாக, பாக்கியம் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை இந்த உலகத்தில் இல்லாத நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இப்படி சொல்லியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் உள்ளவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த பெரிய பாக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறத அந்த கிருபையும் சுலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 33:29 போட்டிருக்கு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பைபிளில் போட்டிருக்கு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். வேதத்தை படிக்கும்போது ஆண்டவரே நேரடியாக பேசுறது போல இருக்கிற வசனம் இந்த வசனம். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இஸ்ரவேலே நீ தான் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஊர்லேயே நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் ஊர்லேயே நீ தான் பிளஸட் பீப்புள், நீ தான் பாக்கியமுள்ள ஒரு ஜனம். ஆண்டவர் அந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, அவங்க இருக்கிறது வனாந்தரம், ஆனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனத்தினுடைய பாக்கியத்தை நினைவு கூறுவதை
நாம் படிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த 7 ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டுமானால் ஒன்றே ஒன்று, அவருடைய சீசனாக மாறிடணும், அவரை பின்பற்றுபவர்களாக மாறணும். அப்படி மாறினால் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த 7 வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க செய்து தம்முடைய மகிமையை நமக்கு விளங்க பண்ணுவார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த நாளிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவன் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை இந்த வாக்குத்தத்தத்தின் படியாக நம்மை நடத்த போதுமானவராய் வல்லவராய் அவர் இருக்கிறபடினால் அவரை வாழ்த்தி போற்றி ஆண்டவரை ஒரு நிமிஷம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுகிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை உனக்கு கர்த்தர் கட்டாயம் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இனி நீ அந்த ராஜ்யத்திலே புத்திரனாய் இருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுவாய் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இனி நீ திருப்தி அடைவாய், இனி நீ களிகூறுவாய், இனி நீ நகைப்பாய், இனி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவாய், இனி உனக்கு பலன் மிகுதியாய் கிடைக்கும், நீ பாக்கியவானாயிருப்பாய். தேவரீர் நீ சொன்ன இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் முன்குறித்து ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாகும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். வேதத்தின் மன்னாவால் இவர்களை போஷித்து உம்மை தொடர்ந்து பற்றி கொள்ள இவர்களுக்கு நீர் ஞாபகப்படுத்தின உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் மாறி உம்முடைய சித்தத்தை அவர்கள் தொடர்ந்து செய்வார்களாக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும். இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய தயவும் இரக்கமும் கிருபையும் தொடர்ந்து கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தயவு இரக்கம் கிருபை உம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கூட இருப்பாராக. God bless you. Praise the Lord.